ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்பில் நெக்ஸ்ட்டு ரெடி ஆகிற படம் ஜெயிலர் 2. இப்போ அந்த படத்தோட அப்டேட் தான் சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு. ஜெயிலர் 1 படம் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹிட் அண்ட் வசூல்லையும் மிகப்பெரிய ரெக்கார்டு வச்சுது. நெல்சன் அவர்கள் ரஜினிகாந்தோட மிகப்பெரிய ஃபேன் பாய் சம்பவத்தை காமிச்சாரு. அண்ட் அந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து ஜெயிலர் 2 படமும் உருவாக ஆரம்பிச்சது. இப்போ இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய நடிகர் பிக்கெஸ்ட் கேமியோ ரோல் பண்ண போறாரு அப்படின்னு சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்கா நியூஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் ஜெயிலர் 1ல மலையாளத்திலிருந்து மோகன்லால் அண்ட் கன்னடத்துல இருந்து சிவராஜ் ராஜ்குமார் அண்ட் பாலிவுட்ல இருந்து ஜாக்கி ஷெரீப் இப்படின்னு இந்த 3 பிரபலத்தை இந்த படத்துல யூஸ் பண்ணிருந்தாங்க. அண்ட் அதே போல ஜெயிலர் 2 படத்துல சிவராஜ் இருக்காரு அண்ட் மோகன்லால் இருக்காரு. அண்ட் இவங்க இல்லாம இன்னொரு பிரபலம் தெலுங்கு ஆக்டர் பாலையா நடிக்க போறாரு. அண்ட் இது அபிஷியலா உறுதியாகிடுச்சு. அண்ட் அவரோட அபிஷியல் போஸ்டரோட ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட் அபிஷியலா சன் பிக்சர் சைட்ல இருந்து ரிலீஸ் ஆகும். ஜெயிலர் 1 படத்திலே இவர்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. நான் ரஜினிகாந்த் படம்னாலே கண்டிப்பா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் இவருக்குன்னு இந்த படத்துல பெருசா ரோல் இம்பாக்ட் கொடுக்க முடியாது, அதனால இவரை நம்ம பார்ட் 2ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நெல்சன் அவர்கள் முடிவு எடுத்து ஜெயிலர் 1ல அவரை யூஸ் பண்ணல. இப்ப ஜெயிலர் 2 படத்துல அவர் கண்டிப்பா யூஸ் பண்ண பிளான் பண்ணிட்டாங்க. அண்ட் ஜெயிலர் 2 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவே சும்மா தெரிய இருந்தது. நெல்சன் அவர்கள் அகைன் ஒரு பிளாக் பஸ்டர் டைரக்டரா ஆக போறாரு. பீஸ்ட் படத்துக்கு அப்புறம் இவர் ஃபிளாப் டைரக்டர் அப்படின்னு சொல்லி இவருக்குன்னு எந்த படமும் கொடுக்காம எந்த படமும் வராம இருந்தது. ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இவர் மேல நம்பிக்கை வச்சு இவரோட ஸ்கிரிப்ட் மேல நம்பிக்கை வச்சு படம் கொடுத்தாரு. அதே போல ஜெயிலர் படத்தை பிளாக் பஸ்டர் அடிச்சு காமிச்சாரு. அண்ட் நெக்ஸ்ட் திரும்பவும் ரஜினிகாந்த் கூடவே ஜெயிலர் 2 படம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இதுக்கு நடுவுல லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல கூலி படத்துல நடிச்சு முடிச்சிட்டாரு ரஜினிகாந்த் அவர்கள். அந்த படமும் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜெயிலர் 2 படத்துல பாலையா அவர்கள் ஆன் போர்டு ஆகியிருக்காரு. அதை பத்தி உங்க opinion நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.